கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा हो। இந்த நாளிலும் आज के दिन भी ஆண்டவராகிய தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். हमारे परमेश्वर की आराधना करने वाले आप सभी को मैं परमेश्वर के नाम से अभिनंदन देता हूँ। எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, हमें सुनने वाले प्यारे मसीह लोगों, இந்த நாள் நாம் சபை கூடி சபையிலே வந்து எல்லாரும் ஆராதிக்க முடியாதவர்களாய் காணப்பட்டிருந்தாலும், आज के दिन हम कलीसिया में आकर सब मिलकर आराधना नहीं कर पाए तो भी ஆங்காங்கே எல்லா தேவ பிள்ளைகளும் அவரவர்களுடைய வீடுகளிலே இருந்து நீங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறபடியால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். हम जहाँ हैं हम अपने अपने घरों में रहकर हमारे साथ मिलकर इस आराधना में भाग लेकर परमेश्वर की आराधना कर रहे हैं, उनको सबको मैं स्वागत करता हूँ। இந்த நாளிலே அரசாங்க சட்டப்படியும் நாம் அரசாங்கத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறபடியினாலே आज के दिन भी सरकार के नियम और उसकी आज्ञाओं को पालन करने के कारण இந்த நாளிலே நாம் கூடி வர முடியாதவர்களாய் காணப்பட்டாலும், आज के दिन हम सब मिलकर इकट्ठा नहीं हो पाए तो भी நாம் எந்த இடத்திலே இருந்து தேவனை ஆராதித்தாலும் हम चाहे कोई भी स्थान में बैठकर हम आराधना कर रहे हो, இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். आज के दिन परमेश्वर में आशीष देने वाला परमेश्वर है। நம்முடைய தேவன் हमारा परमेश्वर சர்வ வியாபியாய் இருக்கிறார். वो सब जगह में है। ஆகவே इसलिए இந்த நாளிலே நீங்கள் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் ஆண்டவராகிய தேவன் உங்கள் நடுவிலே வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். इसलिए जहां कहीं भी आप हैं इस समय आराधना कर रहे हैं, आपके बीच में उतर के आकर परमेश्वर आपको आशीष देता है। இந்த நாளிலும் आज के दिन भी அருமையான ஒரு ஆராதனையிலே எல்லா தேவ பிள்ளைகளும் தேவனை பாடி மகிமைப்படுத்தி ஆராதித்தீர்கள். आज के दिन भी हम सब मिलकर परमेश्वर के बच्चे मिलकर हम परमेश्वर की आराधना किए। மெய்யாகவே ஆராதனையிலே ஒரு பெரிய விடுதலை உண்டு, ஒரு ஜெயம் உண்டு, ஒரு சுகம் உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. निश्चय परमेश्वर की आराधना करने के समय चंगाई है, छुटकारा है, आशीर्वाद है और जय भी है। உண்மையாய் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலேயும் இந்த நாளிலே ஒரு விடுதலையும் ஜெயமும் சுகமும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். सच्चाई से अगर आप आराधना करेंगे तो निश्चय आज आप परमेश्वर की आशीर्वाद, चंगाई, छुटकारा और जय को पाएंगे। இந்த நாளிலே ஒருவேளை அநேகருடைய வாழ்க்கையிலே आज के दिन शायद कई लोगों के जीवन में நாங்கள் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறோம், हम परमेश्वर को आत्मा और सच्चाई से आराधना तो करते हैं, எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை பார்க்க முடியவில்லையே, हमारे जीवन में हम जय को नहीं देख पाते हैं। ஆண்டவரும் என்னை மறந்து விட்டாரோ, क्या परमेश्वर भी मुझे भूल गया? ஆண்டவர் என்னை நினைத்து பார்க்க மாட்டாரோ, क्या परमेश्वर मुझे याद नहीं करेगा? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரோ, क्या परमेश्वर मुझे सहायता नहीं करेगा? இப்படிப்பட்ட பலவிதமான சிந்தனைகளோடும் பலவிதமான நினைவுகளோடும் அநேக மக்கள் இருந்து கொண்டிருக்கலாம். इस प्रकार की सोच और सोच से अनेक लोग आए जाते हैं। ஆனால் அருமையானவர்களே, लेकिन प्यारे परमेश्वर के लोगों, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து हमारा परमेश्वर कैसा परमेश्वर है करके ஒரு சில வேத வசனத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். वचन में से हम कुछ बातों को ध्यान करेंगे। நீங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடங்களிலே जहाँ आप बैठे हैं इस समय உங்கள் வேத புஸ்தகத்தை திறந்து आपके पवित्र शास्त्र को खोलकर அதிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், उसमें यशायाह भविष्यद्वक्ता का पुस्तक 49ஆம் அதிகாரம் 49वां अध्याय 15-16 வசனங்களை படிப்பீர்களானால் 15 और 16 वचन को अगर आप पढ़ेंगे, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் यशायाह भविष्यद्वक्ता का पुस्तक 49ஆம் அதிகாரம் 49वां अध्याय 15-16 வசனங்களை படிப்பீர்களானால் 15 और 16 वचन को पढ़ेंगे। ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. போதும், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். देख मैंने तेरा चित्र अपने हथेली पर खोद कर बनाया है करके कहता है।
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, मुझे सुनने वाले प्यारे परमेश्वर के लोगों, நம்முடைய தேவன் हमारा परमेश्वर சர்வ வல்லமையுள்ள தேவன், वो सर्वशक्तिमान परमेश्वर है। நம்மை மறவாத தேவன், वो हमें कभी नहीं भूलता। அவர் நம்மை நேசிக்கிற தேவன். वो हमें प्रेम करने वाला परमेश्वर है। எப்பொழுது நேசிக்கிறார்? कब हमें वो प्रेम करता है? ஐயோ, இத்தனை வருஷ காலங்கள் ஆகிவிட்டதே, इतना साल चला गया, என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னை நேசிக்கிறது போல் தெரியவில்லையே என்று परमेश्वर मुझसे प्रेम करता है करके कुछ दिख नहीं रहा करके பலவிதமான ஏக்கத்தோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ऐसे बहुत विलाप में आप शायद होंगे। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के கடந்த लोगों, நாளிலே ஒரு குடும்பத்தை சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. पिछले दिनों में एक परिवार के साथ मुलाकात होने का समय அவர்கள் சில அநேக வருடங்களாக எனக்கு அறிமுகமான அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுடைய வீட்டிலே ஜெபித்து அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தேன். कई सालों से मैं वो परिवार को जानता हूँ, उनको मैं सत्य को बता के उनको अगुवाई करके उनके लिए प्रार्थना करते आ रहा हूँ। அநேக வருடங்களாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய இருதயத்திலே மனமில்லாதவர்களாய் காணப்பட்டார்கள். कई साल वो लोग परमेश्वर को अपने उद्धारकर्ता करके ग्रहण करने के लिए बहुत समय निकालते थे। இப்பொழுது அவர்கள் சில தூரமான இடத்திலே இருந்து கொண்டு இருக்கிற நேரத்திலே अभी उन लोग कहीं दूर रहने के समय அவர்களை கடந்த நாளிலே நான் சந்தித்த போது पिछले दिनों में जब उनके साथ मुलाकात हुआ, அந்த குடும்பம் சொன்ன ஒரு வார்த்தை, वो परिवार ने बोला हुआ शब्द, பாஸ்டர் பல வருடங்களாக நீங்க ஆண்டவருடைய அன்பை எங்களுக்கு சொன்னீங்க, पास्टर आप कई सालों से आप परमेश्वर का प्रेम को हमको बताते आए हैं, எங்களுக்காக ஜெபித்தீங்க, हमारे लिए आपने प्रार्थना किया, ஆனா இப்பொழுதுதான் लेकिन अभी ही இப்பொழுதுதான் நாங்கள் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். अभी हम छुड़ाए गए, उद्धार किए गए और परमेश्वर के बच्चे बन गए। அந்த நாட்களில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திற்கு उस दिन चढ़ाए वो प्रार्थना के लिए இன்றைக்கு ஆண்டவர் பலனை தந்து आज हमको उसका प्रतिफल देकर நாங்கள் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம். आज आपके सामने हम एक उद्धार पाए हुए बच्चे के समान खड़े हैं। நாம் உலகத்திலே நம்ம பார்க்கும்போது इस संसार में हम देखने के समय தண்ணீர்கள் மேல் உன் ஆகாரத்தை போடு, पानी के ऊपर अपना भोजन वस्तु को डालो, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். बहुत समय के बाद उसका प्रतिफल तुम देखेगे करके परमेश्वर का वचन कहता है। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के लोगों, அநேக வருடங்களாக ஆண்டவரை ஆராதிக்கலாம், कई सालों से आप शायद आराधना करते होंगे, அநேக நேரங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கலாம், कई सालों से शायद आप प्रार्थना कर रहे होंगे, ஆண்டவர் என்னை மறந்து விட்டது போல காணப்படலாம். आप ऐसे सोच सकते हैं कि परमेश्वर मुझे भूल गया। ஆகவே தான் இங்கே ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, इसलिए ईशाया उसका 49वां अध्याय उसका 15वां वचन इस प्रकार कहता है, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் कोई माता अपने दूध पीते बच्चे को भूल जाए தன் பாலகனை மறப்பாளோ, और अपने जन्माए हुए लड़का को दया ना करे, அவர்கள் மறந்தாலும் हाँ वो तो भूल सकती है, நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். परंतु मैं तुझे नहीं भूल सकता करके परमेश्वर कहता है। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के लोगों, இந்த வசனத்திலே ये वचन में ரெண்டு காரியத்தை பார்க்க போகிறோம். हम दो बातों को हम देखने वाले हैं। ஒன்று, एक, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, माता अपने दूध पीते बच्चे को भूल जाए क्या? ஒரு தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? क्या एक माता अपने बच्चे को भूल सकती है? அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது वो शब्दों को जब हम सोचते हैं, நிச்சயமாகவே निश्चय से ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள் என்பது தெரிகிறது. एक माता अपने बच्चों को नहीं भूलेगी करके हम जानते हैं, ஆனாலும் लेकिन फिर भी அடுத்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? उसके नीचे वाला शब्द क्या कहता है? அவர்கள் மறந்தாலும், वो अगर भूल भी जाए, அப்படியானால் अगर ऐसा है तो சில நேரங்களிலே, कभी कभी சில இடங்களிலே, कई स्थानों में, சில சூழ்நிலைகளிலே कोई परिस्थितियों में ஒரு தாய் एक माँ தன் பிள்ளையை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை
இந்த இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. माँ अपने बच्चे को भूल सकती है करके ये वचन हमें दर्शाता है। எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के लोगों, இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கும் போதும் आज हम इस संसार में देखने के समय भी அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே कई सारे लोगों के जीवन में பேசுகிறதை நாம் கேட்க முடிகிறது. वो लोग इस प्रकार बात करते हुए हम सुनते हैं, என் தாய் என்னை மறந்து விட்டாள், मेरी माँ भी मुझे भूल गई, என் தாய் நீ என்னுடைய பிள்ளை இல்லை என்று சொல்லிவிட்டாள், मेरी माँ ऐसा कहती है कि तू मेरा बेटा नहीं है, என் தாய் நீ எனக்கு தேவை இல்லை என்று சொல்லிவிட்டாள். मेरी माँ ऐसे कहती है कि तेरा मुझे अब जरूरत नहीं இப்படி है। எத்தனையோ பிள்ளைகள் வேதனைப்படுகிறதை கலங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ऐसे कितने सारे बच्चे ऐसे वेदना में और दुख में पीड़ित है करके हम देख सकते हैं। எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे परमेश्वर के உண்மையாகவே लोगों, ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள் தான். सचमुच एक माँ अपने बच्चों को नहीं भूलेगी, ஆனாலும் இந்த உலகத்தின் சூழ்நிலை மாறும்போது, लेकिन इस दुनिया की परिस्थितियां बदलने के समय, இந்த உலகத்திலே காலங்கள் மாறும்போது, इस दुनिया की परिस्थिति बदलने के समय, பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே इस समय बदलने के समय परिस्थितियों में தாய் கூட தன்னுடைய பிள்ளையை மறக்க நேரிடும். माँ भी अपने बच्चे को भूल सकती है। ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள், एक बात को याद रखना, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உலக சூழ்நிலையிலே आज जो दुनिया में चल रहा है, இந்த கொரோனா வைரஸ்னாலே इस कोरोना वायरस के द्वारा பலவிதமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். कई सारी परिस्थितियों को हम देखते हैं। அவைகளை நாம் பார்க்கும்போது उस बातों को हम देखने के समय உண்மையாகவே நேசித்த ஒரு தாய் கூட ஒரு பிள்ளையை பார்க்க முடியவில்லை. अगर एक माँ सचमुच अपने बच्चे को प्रेम करती है, वैसी माँ भी अपने बच्चे को मिल नहीं सकती। உண்மையாய் தன் தாயை அல்லது பெற்றோரை நேசிக்கிற பிள்ளை கூட தன் பெற்றோரை பார்க்க முடிகிறதில்லை. सच्चाई से अपने माता पिता से प्रेम करने वाले बच्चे भी अपने माता पिता से मिल नहीं सकते हैं। தான் நேசித்த மனைவியை புருஷன் பார்க்க முடியவில்லை. पत्नी से प्रेम करने वाला पति अपने पत्नी से मिल नहीं सकता। தன்னிலே அன்பு கூர்ந்த புருஷனை ஒரு மனைவி பார்க்க முடிகிறதில்லை. उनसे प्रेम करने पत्नी जो है वो अपने पति से मिल नहीं सकती। அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த நாளிலே உலகம் போய்க் கொண்டிருக்கிறதை தேவ மக்களே எல்லாரும் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். हम सब जानते परमेश्वर के बच्चे की ऐसी परिस्थितियां हम दुनिया में देख रहे हैं। ஆனால் தேவ பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், लेकिन परमेश्वर के बच्चे एक बात को याद रखना है, நம்மை நேசிக்க நம்மை மறவாமல் நினைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். हमसे प्रेम करके हमें कभी ना भूलने वाला एक परमेश्वर है। ஆகவே தான் इसीलिए ही சங்கீதம் 115 அதிகாரம் 12 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லுகிறது, भजन संगीता 115 उसका 12 वचन में इस प्रकार कहता है, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், यहोवा ने हमको स्मरण किया है, அவர் ஆசீர்வதிப்பார். वो आशीष देगा। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के लोगों, இந்த உலகத்திலே इस दुनिया में நண்பர்கள் சொல்லலாம், दोस्त लोग कह सकते हैं, நான் உன்னை மறக்க மாட்டேன், मैं तुझे कभी नहीं भूलूंगा, நீ எனக்கு இவ்வளவு நன்மை செய்திருக்கிறாய், तू मेरे लिए इतना भलाई किया है, நீ என்னை கைவிடாதபடி तू मुझे हाथ नहीं छोड़ेगा, இக்கட்டான சூழ்நிலையில दुख की परिस्थितियों में எனக்கு உதவி செய்திருக்கிறாய், कष्ट के समय तूने मुझे मदद ஆகவே किया, ஆகவே உன்னை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லலாம். इसलिए मैं तुझे कभी भी ना भूलूंगा करके कहेगा। ஆனால் लेकिन சூழ்நிலை மாறும்போது, परिस्थिति बदलने के समय, சில பிரச்சனைகள் வரும்போது, कई समस्या आने के समय, பலவிதமான இடங்கள் மாறும்போது कई सारी समस्या और संकट आने के அந்த समय நண்பர்களும் மறந்து விடுகிறார்கள். वो दोस्त लोग भी आपको भूल जाते हैं। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के लोगों, இந்த உலகத்திலே யார் உங்களை மறந்தாலும் इस संसार में चाहे कोई भी आपको भूल जाए, என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், मेरा प्यारा परमेश्वर यीशु कहता है, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். मैं तुझे कभी ना भूलूंगा करके कहता है। அப்படி ஆண்டவர் என்ன செய்துட்டார்? वैसा परमेश्वर ने क्या कर दिया? அப்படி வேதத்திலே நமக்கு அடையாளங்கள் இருக்கிறதா, சாட்சிகள் இருக்கிறதா? क्या उसके लिए कोई सबूत है, कोई साक्षी है? ஆம், நாம் எந்த காரியத்தையும் வேத ஆதாரத்தோடு தான் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். हम कोई भी चीज है जो है वो वचन के आधारित हम समझना है, सीखना है। வேதத்திலிருந்து
ரெண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். वचन में से दो बातों को मैं आपके सम्मुख में रखना चाहता हूँ. முதலாவதாக सबसे पहले ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति का पुस्तक 40ஆம் அதிகாரம் उसका 40वां अध्याय 23ஆம் வசனத்தை எடுத்து படிப்பீர்களானால் उसका நீங்கள் 23वां वचन को निकाल के வேதத்தை पढ़ेंगे. வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் அந்த வேத புஸ்தகத்தை திறந்து கொண்டு अपने पवित्र शास्त्र को खोलकर அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति का पुस्तक 40ஆம் அதிகாரம் उसका 40वां अध्याय 23ஆம் வசனத்தை நீங்கள் படிப்பீர்களானால் 23वां वचन को जब हम पढ़ेंगे அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ इस प्रकार लिखा गया है. ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். फिर भी पिलानहारे की प्रधान ने यूसुफ को स्मरण न रखा परंतु उसे भूल गया. எங்கே மறந்து விட்டான்? कहाँ भूल गया? இந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் யார்? ये पिलानहारे का प्रधान कौन है? இந்த யோசேப்புக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? उसका और यूसुफ का क्या संबंध? அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के लोगों, அன்றைக்கு பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் उस दिन फिरौन को जो पिलाने वाला था उसका प्रधान ஏதோ ஒரு தவறு செய்து விட்டபடியினாலே कोई तो एक गलती करने के कारण பார்வோன் फिरौन இந்த பானபாத்திரக்காரனின் தலைவனை சிறைச்சாலையிலே அடைத்து வைத்திருந்தார். ये पिलाने वाले का प्रधान को उठा के बंदीगृह में डाल दिया. இவ்விதமாக इस प्रकार அந்த சிறைச்சாலையிலே उस बंदीगृह में இப்பொழுது தேவ மனுஷனாகிய யோசேப்பும் தள்ளப்படுகிறான். परमेश्वर का भक्त यूसुफ भी ढकेला जाता है. இந்த யோசேப்பு எதனாலே சிறையிலே அடைக்கப்பட்டான் என்று சொன்னால் यूसुफ क्यों उधर बंदीगृह में डाला गया? அவன் தவறு செய்ததினால் அல்ல, उसने गलती किया इसलिए नहीं. அவன் தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமனாய் நன்மை செம்மையானவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் தன்னை காத்து கொண்டபடியினாலே சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறான். वो मनुष्य और परमेश्वर के नजर में सच्चा, धर्मी और पवित्र बन के रहा, इसलिए उसे बंदीगृह में डाला. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, यहाँ आज मुझे सुनने वाले परमेश्वर के लोग, உங்களுக்கு இப்ப இவ்விதமாக ஒரு கேள்வி ஏற்படலாம். अगर आज आपको भी ऐसा एक सवाल मन में आ सकता है, நன்மை செய்து भलाई करके தீமை செய்யாதபடி बुरा न करके உத்தமனாய் இருந்து धर्मी बन के रहन के பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டவனுக்கு पाप किए बिना अपने आप को पवित्रता से संभाला हुआ, இப்படிப்பட்ட ஒரு சிறைச்சாலை தண்டனை கிடைக்குமா? क्या ऐसा एक व्यक्ति को बंदीगृह में डाला जाता है? அவன் இவ்விதமாய் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா क्या ऐसा एक व्यक्ति बंदीगृह का सजा भुगतना है? என்றெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். शायद ऐसा सब विचार आपके मन में आ सकता है. அருமையானவர்களே, प्यारे परमेश्वर என்னை के लोगों, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, मुझे सुनने वाले प्यारे தேவனுடைய लोगों, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில கூட परमेश्वर की वचनों को सुनने वाले प्यारे बच्चों, आपके जीवन में भी நீங்கள் தீமை செய்யாமல் இருந்து, आप बुराई किए बिना, அநியாயம் செய்யாமல் இருந்து, अधर्म किए बिना, அக்கிரமம் செய்யாமல் இருந்து, कोई गुनाह किए बिना, தெய்வ பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, परमेश्वर का डर रखते जीने वाले परमेश्वर के बच्चे, உங்களுடைய வாழ்க்கையில சிறைச்சாலையை போன்ற பலவிதமான கஷ்டங்கள், आपके जीवन में बंदीगृह के समान कई प्रकार के संकट, சிறைச்சாலையை போல பலவிதமான வேதனைகள், बंदीगृह के समान बहुत सारी पीड़ाएं, பலவிதமான நிந்தைகள், बहुत सारी निंदा, பலவிதமான அவமானங்களை बहुत सारे अपमान, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறைச்சாலையின் அனுபவம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். आपके जीवन में ऐसी परिस्थितियां हैं तो वो एक बंदीगृह के समान है करके आप सोच लेना. நான் எந்த தீமையும் செய்யவில்லையே, मैंने कोई बुराई नहीं किया, நான் நன்மை அல்லவா செய்து கொண்டிருந்தேன், मैंने उनके लिए भलाई ही तो किया, நான் தேவனுக்கு பிரியமாய் இருந்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, मैं परमेश्वर का प्रिय जीवन और उसको डर के मैं अपना जीवन व्यतीत कर रहा ஆனால் हूं, எனக்கு இப்படிப்பட்ட வேதனை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, लेकिन मुझे ऐसे इस प्रकार की समस्या आ रहा है करके चिंता करने वाले परमेश्वर के बच्चों, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாய்
ஆண்டவராகிய தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். परमेश्वर आपको छुड़ाने के लिए और आशीष देने के लिए और जय देने के लिए परमेश्वर ने आपको चुन लिया है. இந்த தேவனுக்கு பயந்து ஜீவித்த இந்த தேவ மனுஷனாகிய யோசேப்பு परमेश्वर के नाम से चुना हुआ और परमेश्वर को डरने वाला इस व्यक्ति यूसुफ இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகிகளின் தலைவனுமாகிய இந்த ரெண்டு பேரும் அடைக்கப்பட்ட சிறைச்சாலையிலே இவனும் அடைக்கப்பட்டிருந்தான். ये पिलानार वाले के प्रधान जहाँ जिस बंदीगृह में डाला गया उसी बंदीगृह में इस परमेश्वर का व्यक्ति यूसुफ भी डाला गया. இவனை நினைப்பார் ஒருவரும் இல்லை. इसे स्मरण करने वाला कोई भी नहीं है. இவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. इसे याद करने के लिए उसे मदद करने के लिए कोई भी नहीं है. அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க ஒருவரும் இல்லை. उस बंदीगृह में से छुड़ाने के लिए कोई भी नहीं है. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே इस प्रकार की परिस्थिति में அந்த சுயம்பாகிகளின் தலைவனும் उस पिलानार वाले के प्रधान இந்த பானபாத்திரக்காரரின் தலைவனும் ये खिलाने वाले का प्रधान ஒரு ராத்திரியிலே சொப்பனங்களை காண்கிறார்கள். एक रात में स्वप्न देखते हैं. அவர்கள் சொப்பனங்களை காண்கிறதின் நிமித்தமாக वो रात को स्वप्न देखने के कारण அவர்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். वो दुखित हो रहा है. அப்பொழுது தேவ மனுஷனாகிய யோசேப்பு उस समय परमेश्वर का भक्त यूसुफ அவர்களோடு பேசுகிறார். उनके साथ बात करता है. நீங்கள் ஏன் இவ்வளவு துக்கமாயிருக்கிறீர்கள்? आप लोग क्यों इतना दुखित है? நீங்கள் ஏன் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? तुम क्यों वेदना में हो? நீங்கள் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? आप क्यों कलंकित हो? அப்பொழுது ரெண்டு பேரும் தங்களுடைய சொப்பனத்தை தேவ மனுஷனாகிய யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறார்கள். उन्होंने देखा हुआ स्वप्न दोनों ने देखा हुआ स्वप्न को यूसुफ से बताया. அப்பொழுது யோசேப்பு சொல்லுகிறார், तब यूसुफ ने कहा சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்லுகிறது நம்முடைய தேவன் அல்லவா? स्वप्न का अर्थ बताने वाला परमेश्वर ही है. நீங்கள் கலங்க வேண்டாம். आप लोग दुखित ना हो. அந்த சொப்பனத்தை என்னிடத்திலே சொல்லுங்கள். आपका स्वप्न को मुझे बताओ. அவர்கள் அந்த சொப்பனத்தை யோசேப்பினிடத்திலே சொன்னபோது जब उन्होंने ये स्वप्न को यूसुफ से कहा அந்த ரெண்டு பேருடைய சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ரெண்டு பேருக்கும் சொன்னான். यूसुफ ने दोनों ने देखा हुआ स्वप्न का अर्थ को दोनों को बताया. ஆனா लेकिन இந்த யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின் படியே जिस प्रकार यूसुफ ने कहा उसी अर्थ के समान ரெண்டு பேருக்கும் சம்பவித்தது. दोनों को वैसा ही हुआ. அந்த ரெண்டு பேருக்கும் சம்பவித்ததிலே उन दोनों को जो हुआ அந்த ஒரு மனுஷனாகிய பானபாத்திரக்காரனின் தலைவனை பார்த்து சொல்லுகிறார், वो पिलानार वाले के प्रधान को देखकर कहा நீ உயர்த்தப்பட்டிருக்கிற போது जब तू ऊंचाई में ले जाएगा இந்த சொப்பனத்தின் படியே इस स्वप्न के जैसा நீ மேன்மை அடைந்திருக்கும் போது जब तू ऊंचे प्रधान में रहेगा நீ என்னை மறந்து விடாதே. तू मुझे भूल मत जाना. நீ ராஜாவினிடத்திலே பேசி तू राजा से बात करके என்னை இந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறான். मुझे इस बंदीगृह से बाहर निकाल लेना करके उससे विनती करता है. இந்த காரியத்திலே தான் इसी विषय में இந்த பானபாத்திரக்காரனின் தலைவன் ये पिलानार वाले का प्रधान அவன் பார்த்த சொப்பனத்தின்படியே उसने जो स्वप्न देखा उसी के अनुसार இந்த தேவ மனுஷனாகிய யோசேப்பு அவனுக்கு விவரித்து சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தின்படியே जिस प्रकार यूसुफ ने अर्थ बताया था उसी प्रकार அவன் உயர்த்தப்பட்டு वो उठाया गया. ராஜாவுக்கு முன்பாக राजा के सामने மறுபடியுமாய் பானபாத்திரத்தை கொடுக்கிற உத்தியோகத்திலே நிறுத்தப்படுகிறான். वापस राजा को पिलाने वाले वस्तु देने वाले काम में जुड़ गया. இப்பொழுது अभी இந்த மனுஷன் மேன்மை அடைந்த போது ये अपने स्थान में ऊंचा उठाया जाने के बाद இந்த தேவ மனுஷனாகிய யோசேப்பை மறந்து விட்டான். ये परमेश्वर का व्यक्ति यूसुफ को वो भूल गया. 2 வருடங்கள் 2 साल அவனை நினைத்து பார்க்கவே இல்லை. उसे स्मरण ही नहीं किया. கொஞ்சம் கூட அவன் சிந்திக்கவே இல்லை. थोड़ा भी उसके बारे में याद नहीं आया. ஆனால் लेकिन நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்ன ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார் பாத்தீங்களா? मैं तुझे नहीं भूलूंगा करके कहा वो परमेश्वर है ना. அந்த தேவன் இந்த யோசேப்பை நினைத்தபடியினாலே वो परमेश्वर यूसुफ को स्मरण किया इसलिए ஒரு காரியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். एक बात को वो करने लगा. இந்த பார்வோனாகிய ராஜாவுக்கு
ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கும்படியாய் செய்தார். फिरौन को एक स्वप्न देखने जैसा लगाया. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை காட்டினார். परमेश्वर ने फिरौन को एक स्वप्न दिखाया. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்வதற்கு ஒருவரும் இல்லை. वो स्वप्न को अर्थ बताने के लिए कोई भी नहीं था. அப்பொழுதுதான் तभी ही இந்த பானபாத்திரக்காரன் ये पिलाने वाला இந்த ராஜாவிடத்திலே சொல்லுகிறார், राजा से इस प्रकार कहता है, ராஜாவே, हे राजा, இங்க சிறைச்சாலையில ஒரு மனுஷன் இருக்கிறான். यहाँ बंदी गृह में एक व्यक्ति है. அவன் ராஜாவுடைய சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை சொல்லுவான் என்று சொன்னான். वो राजा आपका स्वप्न का अर्थ बताएगा करके कहा. அப்பொழுது இந்த ராஜா तब ये राजा யோசேப்பை வரவழைத்தார். यूसुफ को बुलाया, சொப்பனத்தை சொன்னார். स्वप्न को बताया. யோசேப்பு சொப்பனத்துடைய அர்த்தத்தை விளக்கி சொல்லுகிறார். यूसुफ அல்லேலூயா. स्वप्न का अर्थ को उनको वर्णन करके बताए. அது நிமித்தமாய் उसी प्रकार இந்த யோசேப்புக்கு इस यूसुफ को ஒரு பெரிய உயர்வு ஏற்படுகிறது. उसको भी एक ऊंचा पद मिल जाता है. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, मुझे सुनने वाले प्यारे எனக்கு परमेश्वर के அன்பான लोग, தேவ பிள்ளைகளே, प्यारे परमेश्वर के बच्चों, நல்லா கவனிங்க. अच्छे से स्मरण करो. உங்களுடைய வாழ்க்கையிலே आपके जीवन में ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே, प्रार्थना का उत्तर नहीं मिला होगा. ஆண்டவரும் எங்களை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீங்க தெரியுமா? क्या परमेश्वर भी मुझे भूल गया करके आप सोच रहे हैं? देखो, அதற்கு ஒரு காரணம் உண்டு. उसके लिए एक कारण है. உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு காரணம், கிடைக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. आपकी प्रार्थना का जवाब ना मिलने के लिए एक कारण है. அது ஆண்டவர் உங்களை மறந்து விடவில்லை, वो परमेश्वर आपको भूल नहीं गया. உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும்படியாகவே இருக்கிறார். आपके लिए एक उन्नति का बात देने के लिए परमेश्वर ने सोचा है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के இந்த लोगों, இந்த யோசேப்பை इस यूसुफ को அந்த பானபாத்திரக்காரன் முதலாவது நினைத்து ராஜாவிடத்துல சொல்லியிருப்பான். ஆனால் अगर वो पिलाने वाला प्रधान अगर राजा को यूसुफ के बारे में बताया होता, ஒருவேளை அந்த ராஜா சொல்லியிருப்பான், शायद वो राजा इस प्रकार कहा होता, சரிடா, அப்படிப்பட்ட ஒரு நல்லவன் இருக்கிறானா, சரி அவனை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அவனை என்ன செய்வான், விடுதலையாக்க ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருப்பான். ऐसे साधारण से अच्छा ठीक है, ऐसा एक अच्छा धर्मी व्यक्ति है क्या, अच्छा ठीक है, उसे बंदी गृह में से छुड़ा दो और उसको आजाद कर दो. ஆனா யோசேப்பை குறித்த தேவ நோக்கம், தேவ சித்தம் அந்த யோசேப்பிலே நிறைவேறுவதற்கு முடியாமல் காணப்பட்டிருக்கும். परमेश्वर का योजना, उसकी इच्छा यूसुफ के जीवन में अगर ऐसा होता तो पूरा नहीं होता. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அந்த பானபாத்திரக்காரன் மறந்து, यूसुफ के जीवन में वो पिलाने वाला यूसुफ को स्मरण नहीं किया, भूल गया. தேவன் அவனை நினைவு கூர்ந்து அவனை குறித்த ஞாபகத்தை உண்டு பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கினதின் நிமித்தமாக परमेश्वर यूसुफ को स्मरण करके उसे याद दिलाने के लिए ऐसा एक परिस्थिति रचाया. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டது மட்டுமல்ல, यूसुफ केवल ना बंदीगृह से छुड़ाया गया, அந்த ராஜாவினுடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னது நிமித்தமாக उस राजा के स्वप्न को खुलासा किया. इस वजह से அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் யோசேப்பை ஏற்படுத்துகிறார். सारे मिस्र देश में उसको ऊंचा करके उसे प्रधान बना दिया. இந்த யோசேப்பு எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரியாய் ஏற்படுத்தப்பட்டது மட்டுமல்ல, केवल वो उस जगह का प्रधान व्यक्ति बना, केवल इतना नहीं, அந்த எகிப்து தேசத்து ஜனங்களுக்கும் उस लोगों को भी கானான் தேசத்தில் உள்ள தம்முடைய ஜனங்கள் முழுவதும் தங்களுடைய யோசேப்பினுடைய தகப்பன் குடும்பத்தார் முழுவதுக்கும் यूसुफ के पिता के घराने के सब लोगों को ஜீவ ரட்சனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய மேன்மையான உயர்வை இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கட்டளையிட்டார். जीवित उद्धारक इसमें आने के लिए परमेश्वर ने एक आज्ञा दिया. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, मेरे बातों को सुनने वाले प्यारे परमेश्वर के लोगों, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே शायद आपके जीवन में भी காலதாமதமோ अगर समय बीत रहा है, பலவிதமான
மன பாரங்களோடு நீங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் कहीं बार के साथ बोझ के साथ अगर आप दबे हुए हैं, என்னை எல்லாரும் மறந்து விட்டார்களே, मुझे सब लोग भूल गए, உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, मदद करने के लिए कोई भी नहीं है, நன்மை செய்வார் ஒருவரும் இல்லையே, मुझे भलाई करने वाला कोई भी नहीं है, நானும் ஆண்டவரையும் நம்பி பார்த்தேனே, मैं भी परमेश्वर के ऊपर विश्वास करके देख लिया, காலங்களும் கடந்து விட்டதே, समय भी बीतते जा रहा है, இனி என்ன நன்மை உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். और क्या भलाई मेरे जीवन में होगा करके आप सोच सकते हैं. தேவ பிள்ளையே, परमेश्वर के लोगों, உங்களை குறித்த தேவ நோக்கமும் परमेश्वर आपके बारे में जो योजना रखे हैं, உங்களை கொண்டு தேவன் செய்ய நினைத்திருக்கிற தேவ திட்டமும் உங்களிலே நிறைவேற்றப்படும்படியாகவே परमेश्वर की योजना जो आपके जीवन में पूरा होना है वो होने के लिए உங்களுடைய வாழ்க்கையில சில கால தாமதமாகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். आप ये न भूलना कि इसलिए ही कुछ समय देर हो रहा है. ஆகவே இந்த காலை வேளையிலே इसलिए इस सुबह के समय தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, परमेश्वर के वचनों को सुनने वाले परमेश्वर के लोगों, உங்களை மறவாமல் நினைத்திருக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை உறுதியாய் விசுவாசத்தோடு இருங்க. आपको कभी ना भूलने वाला, स्मरण करने वाला परमेश्वर आपके साथ है करके आप मन में स्थिर और धैर्य पालें. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर इस प्रकार நீ कहता है, பயப்படாதே, तू डर मत, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். मैं तेरे संग हूं करके परमेश्वर कहता है. உன்னுடனே கூட இருக்கிற தேவன் आपके साथ रहने वाला परमेश्वर உங்களை மறவாமல் நினைத்திருக்கிறார். आपको बिना भूले वो स्मरण रखता है. காலம் நிறைவேறுகிற பொழுது समय ठीक आने पर பாருங்க, देखो, கானாவூர் கல்யாண வீட்டிலே कानान के गांव में जो शादी था, ஒரு சம்பவம் நடந்தது. एक बात वहां हुआ. அங்கே திராட்சரசம் குறைவுபட்டு போச்சு. वहां द्राक्ष रस खत्म हो गया. கல்யாண வீட்டுக்காரனும் शादी करवाने वाले घर ஜனங்கள் वाले எல்லாரும் लोग सब அங்கே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். वहां तितर बितर होके सोच रहे थे, ஐயோ என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். मैं क्या करूंगा करके, क्या करेंगे, हम क्या करेंगे करके सोच रहे थे. அப்பொழுது उसी समय இயேசுவின் தாயாகிய மரியாளும் यीशु की माँ मरियम இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறாங்க, यीशु के पास आके कह रहे हैं, எப்பா ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்றாங்க. अरे बाबा कुछ तो करना पड़ेगा. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? क्या परमेश्वर ने कहा हुआ बात क्या है जानते हैं? என் வேளை இன்னும் வரவில்லை. मेरा समय अभी तक नहीं आया. ஒருவேளை உங்கள் வேளை வந்திருக்கலாம். शायद आपका समय आ गया होगा. உங்களுக்கு கால தாமதம் ஆகிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். आप सोच सकते हैं कि देर हो रहा है. என்ன செய்வோம் என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம். क्या करेंगे हम क्या करेंगे करके चिंता कर रहे होंगे. ஆனால் लेकिन என் வேளை இன்னும் வரவில்லை. मेरा समय अभी तक नहीं आया. என் வேளை வரும்போது मेरा समय आने के समय அது உங்களுடைய வாழ்க்கையில आपके जीवन में அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும். वो एक बड़ा आशीष का कारण बन जाएगा. ஆண்டவருடைய வேளை வந்தபோது परमेश्वर का समय आने के समय அங்கே கல்யாண வீட்டிலே वो शादी के घर में அந்த திராட்சரசம் எப்படி இருந்தது தெரியுமா? वो द्राक्ष रस कैसा था आपको मालूम है? முந்தின ரசத்தை பார்க்கிலும் जो पहले बनाया वो द्राक्ष रस से बढ़कर அந்த பிந்தின ரசம் बाद में बनाया वो द्राक्ष रस அதிக சுவையுள்ளதாய் இருந்தது. अधिक स्वादिष्ट था. தேவ மக்களே, प्यारे परमेश्वर के நீங்கள் लोगों, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே आप जब इंतजार करने के समय, உங்களுடைய வேளையின் நேரத்திலே आपका जो ठीक समय आएगा तब ஒருவேளை நன்மை வருமானால் கூட अगर भलाई आएगा तो भी அது சாதாரண ஒரு நன்மையா தாங்கி இருக்கும். वो साधारण एक भलाई होगा. ஆனா लेकिन ஆண்டவருடைய வேளை வரும்போது जब परमेश्वर का समय आएगा அவர் உங்களை மறவாமல் நினைத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்திலே वो जब बिना भूले आपको स्मरण करके उस समय जब आएगा அந்த நன்மை, वो भलाई, அந்த ஆசீர்வாதம் वो आशीष உங்களுக்கு மட்டுமல்ல, केवल आपके लिए नहीं, உங்கள் நிமித்தமாக आपके द्वारा அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். कई लोगों के लिए आशीष के कारण बन जाएगा. அதற்காகவே தான் इसीलिए ही
ஓ மறந்தது போல ஆண்டவரும் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு परमेश्वर भी क्या मुझे भूल गया, ऐसा परिस्थिति में आप सोच நம்முடைய सकते हैं। வாழ்க்கையிலே காலதாமதம் ஆகிறது. हमारे जीवन में देर हो रहा है। இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது சுருக்கமா சீக்கிரமா முடிச்சிடுறேன். दूसरा एक बात हम देखने के समय எஸ்தரின் புஸ்தகத்திலே एस्तर के पुस्तक 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय 1 to 3 வசனம் வரை அங்கே படிக்கும்போது 1 से लेकर 3 वचन तक पढ़ने के समय எஸ்தரின் புஸ்தகம் एस्तर की पुस्तक 6ஆம் அதிகாரம் उसका 6वां अध्याय 1 to 3 வசனங்களை படிக்கும்போது 1 से 3 वचन तक पढ़ने के समय அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ हम देखते हैं அந்த ராத்திரியிலே उस रात ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் राजा को नींद नहीं आई, கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை उसकी आज्ञा से इतिहास की पुस्तक लाई गई, கொண்டு வர சொன்னான். लेके आने के लिए कहा। அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. वो राजा के सामने पढ़कर सुनाई गई। அப்பொழுது तब வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானியாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது, வாசிக்கப்பட்டது. इसमें यह लिखा हुआ मिला कि जब राजा श्रेयस के हाकिम जो द्वारपाल भी थे, उसमें से बिक्ताना और तेरेश नामक 2 जनों ने उस पर हाथ उठाने की युक्ति की थी, उसे मोर्देगाई ने प्रकट किया था। அப்பொழுது ராஜா तब राजा ने पूछा, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். इसके बदले मोर्देगाई की क्या प्रतिष्ठा और बड़ाई की गई? அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் तब राजा के जो सेवक उसकी सेवा टहल कर रहे थे, அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். उनसे उत्तर दिया कि उसके लिए कुछ भी नहीं किया गया। அல்லேலூயா. हालेलुया। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के लोगों, இந்த பகுதி ये भाग எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் एस्तर की पुस्तक 2 अध्याय 21 to 23 வசனம் வரை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 21 से लेकर 23वां वचन में जब हम ये इसे पढ़ते हैं, ராஜாவின் வாசற் காவலாளரில் 2 பேர், जो द्वारपाल 2 जन जो राजा के द्वारपाल थे, இந்த அகாஸ்வேரு ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ये श्रेयस राजा का खून करने के लिए योजना बना के युक्ति बना रहे थे। இந்த செய்தியை इस बात को இந்த மொர்தெகாய் தெரிந்தபோது मोर्देगाई जब इस बात को जान लिया, அதை எஸ்தரின் வழியாக उसे एस्तर के द्वारा ராஜாவுக்கு அறிவித்தார். राजा को बताया। அப்பொழுது ராஜா तब राजा இந்த சதி திட்டக்காரர்களுடைய சதி திட்டத்திலிருந்து தன்னை காத்து கொண்டான். अपने आप को इस युक्ति बनाने वालों से, षड्यंत्र से अपने लिए बचा लिया। இந்த எஸ்தர் इस एस्तर இந்த சம்பவத்தை மொர்தெகாயின் நிமித்தமாய் கேள்விப்பட்டேன் என்று ராஜாவினிடத்தில் சொல்லியும் இருக்கிறார். एस्तर ने जब मोर्देगाई से इस बात को जाना, तो एस्तर ने उसे राजा को भी बता दिया। இப்பொழுது अभी இந்த ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றின இந்த மொர்தெகாய்க்கு, राजा के प्राण को बचाया हुआ इस मोर्देगाई को ராஜா சும்மா விடுவாரா? क्या राजा ऐसे ही छोड़ देगा? எவ்வளவு கனம் பண்ணுவார், कितना उसको प्रतिष्ठा देगा, எவ்வளவு வெகுமதிகளை கொடுப்பார், कितना उसको बख्शिश देगा, எவ்வளவு அவரை மேன்மைப்படுத்துவார். कितना उसको ऊंचा उठाएगा। ஆனால் लेकिन இப்பொழுது ராஜா அதை மறந்து விட்டார். राजा उस चीज को भूल गया। ராஜாவினுடைய பிரதானிகளோ மந்திரிமார்களோ இவைகளை குறித்து ராஜாவினிடத்தில் சொல்லவில்லை. राजा के मंत्री या हाकिम जो वहां थे, उन्होंने किसी ने उसके बारे में बताया नहीं। ஒருவர் கூட இந்த மொர்தெகாயை நினைத்து பார்க்கவில்லை. कोई भी व्यक्ति इस मोर्देगाई को स्मरण नहीं किया। எல்லாருமே மொர்தெகாயை மறந்து விட்டார்கள். सब लोग मोर्देगाई की भलाई को भूल गए। அருமையானவர்களே, लेकिन प्यारे लोगों, அவர்கள் மறக்க காரணம் ஒன்று உண்டு. वो भूलने के लिए एक कारण है। அவர்களை மறக்க வச்சது யார்தான்? उनको भूलने के लिए लगाया कौन? ஆண்டவர் தான் மறக்க வச்சிருக்கிறாரு. परमेश्वर ही भूलने लगाया। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। ஏன் தெரியுமா? क्यों मालूम है? அன்னைக்கு மறக்காமல் அவனுக்கு அந்த மொர்தெகாய்க்கு
அவன் செய்த இந்த நன்மைக்குரிய பலன் கிடைக்க பண்ண வேண்டுமானால் अगर उस दिन उसने किया वो भलाई का प्रतिफल उसे मिलना चाहिए तो மொர்தெகாய்க்கு என்ன கிடைச்சிருக்கும் தெரியுமா? मोर्देगाई को क्या मिलता पता है? ஒரு சர்டிபிகேட் கிடைச்சிருக்கும், एक सर्टिफिकेट मिलता, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும், एक प्रमोशन मिलता, அல்லது கொஞ்சம் வெகுமதி, ஏதோ கொஞ்சம் பொன்னோ தங்கமோ பணமோ ஏதோ கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. या कुछ बख्शिश, कुछ पैसे या सोना या चांदी कुछ देके बेच देते. கண்டிப்பா ராஜாவினுடைய உயிரை காப்பாற்றின ஒரு மனுஷனுக்கு கட்டாயம் ஒரு வெகுமதி கொடுத்து அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனும் கொடுத்து என்ன செய்திருப்பாங்க? அனுப்பி இருப்பாங்க. निश्चय राजा के प्राण को बचाया हुआ व्यक्ति को एक प्रमोशन देके या थोड़ा बख्शिश, पैसा, सोना कुछ दे के उसे बेच दिया होगा. ஆனால் लेकिन அது தேவ சித்தம் அல்ல. वो परमेश्वर की योजना, इच्छा नहीं है. இந்த மொர்தெகாயை குறித்த தேவ சித்தம் इस मोर्देगाई के बारे में परमेश्वर की योजना ஒரு பெரிய திட்டமாய் காணப்படுகிறது. बड़ा योजना परमेश्वर ने रखा था. ஆகவே इसलिए ஆண்டவர் परमेश्वर அந்த மொர்தெகாயை குறித்த சகல காரியத்தையும் மறக்க ஞாபகப்படுத்தாம விட்டுவிட வைத்தார். परमेश्वर ने इसलिए मोर्देगाई के बारे में सब कुछ भूलने लगा दिया. ஆனால் लेकिन ஆண்டவர் அந்த மொர்தெகாயை மறக்கல. परमेश्वर इस मोर्देगाई को नहीं भूला. மனுஷர் எல்லாம் மறந்துட்டாங்க, मनुष्य सब लोग भूल गए, ராஜாவும் மறந்துட்டாரு. राजा भी भूल गए. ஆனா लेकिन வேளை வந்தது, समय आया, நேரம் வந்தது, उसका ठीक समय आया. ஆண்டவர் மொர்தெகாயை நினைவு கூர்ந்தார். परमेश्वर ने मोर्देगाई को स्मरण किया. என்ன செய்தார் தெரியுமா? क्या किया मालूम है? மொர்தெகாயை நினைவு கூர்ந்தபடியினாலே मोर्देगाई को स्मरण किया, इसलिए ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாம இருந்தாரு. राजा को नींद नहीं दिया. ஆண்டவர் மொர்தெகாயை மறக்காம நினைவு கூறுகிறார். परमेश्वर मोर्देगाई को भूले बिना स्मरण करता है, ஆனா लेकिन ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாம வைக்கிறார். राजा का नींद को निकाल दिया. காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है मालूम है? மொர்தெகாய் மட்டுமல்ல, सिर्फ मोर्देगाई नहीं, மொர்தெகாயின் ஜனங்களாகிய சகல யூத ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சதி திட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. केवल मोर्देगाई को नहीं लेकिन उसके कुल के सारे यहूदी को मारने का एक युक्ति बनाया गया. அந்த சதி திட்டத்திலிருந்து மொர்தெகாயையும் அவனுடைய ஜனங்களையும் காப்பாற்ற வேண்டுவது தேவனுடைய சித்தமாயிருந்தது. उस युक्ति में से, उस नाश से मोर्देगाई को और उसके लोगों, यहूदी लोगों को बचाना परमेश्वर की योजना था. ஆனபடியினாலே इसीलिए ही அந்த நேரத்துல उस समय மொர்தெகாய்க்கு வெகுமதியோ கனமும் பண்ண விடாதபடி தேவன் மறக்கடிக்க பண்ணினார். इसलिए उस समय मोर्देगाई को कुछ बख्शिश या मान सम्मान देने के बिना उसे भूलने परमेश्वर ने लगाया. ஏற்ற வேளை வந்தது. सही समय आया. இந்த தேவ ஜனங்களாய யூத ஜனங்களும் इस परमेश्वर के लोग यहूदियां, இந்த மொர்தெகாயும் ये मोर्देगाई, இந்த எஸ்தரும் ये एस्तर காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்குரிய வேளை வந்தபோது बचाए जाना चाहिए जो समय आया. தேவன் அந்த அகாஸ்வேரு ராஜாவினுடைய தூக்கத்தை கலைத்தார். परमेश्वर ने उस समय श्रेयस राजा की नींद को निकाल दिया. ஆனபடியினாலே इसीलिए ही காலவர்த்தமான புஸ்தகங்களை கொண்டு வந்து வாசிக்கும்படியாக ராஜா கட்டளையிடுகிறார். इसलिए इतिहास की पुस्तक को लेके आकर उसे पढ़कर सुनाने कहा. அந்த காலவர்த்தமான புஸ்தகங்களிலே उस इतिहास की पुस्तक में அதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது उसे पढ़ने के समय இந்த மொர்தெகாய் செய்த நன்மை, इस मोर्देगाई ने किया वो भलाई, இந்த ராஜாவை காப்பாற்றின அந்த சம்பவம் इस राजा को बचाया हुआ वो कार्य அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. उस पुस्तक में लिखी गई थी. இந்த மாதம் இத்தனாம் தேதியில इतना, ये महीना में इतना समय में இன்னார் இன்னார் சேர்ந்து ये मिलकर ராஜாவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். राजा का खून करने के लिए योजना बनाया था. அந்த திட்டம் उस योजना को இந்த மொர்தெகாயின் மூலமாக इस मोर्देगाई के द्वारा ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. राजा को बताया गया. ஆகவே ராஜா தன்னை காப்பாற்றிக் கொண்டார். इसलिए राजा ने अपने प्राण को बचा लिया. என்ற செய்தியை வாசித்த உடனே इस बात को पढ़ने के बाद ராஜா கேட்கிறார், राजा पूछ रहा है, இந்த இவ்வளவு என்னுடைய ஜீவனை காப்பாற்றின
इतना मेरे जीवन को प्राण को बचाया हुआ இந்த மொர்தெகாய்க்கு इस मोर्देगाई को வெகுமதி கொடுக்கப்பட்டதா? क्या कोई बख्शिश और मान दिया गया? கனம் கனம் பண்ணப்பட்டதா क्या कोई मान सम्मान दिया என்று गया? கேட்கிறார். ऐसा पूछ रहा है। அப்பொழுது பிரதானிகள் சொல்றாங்க, तब प्रधानों ने कहा ஒன்றும் செய்யப்படவில்லை ராஜாவே. कुछ भी नहीं किया गया है राजा। என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, मुझे सुनने वाले प्यारे परमेश्वर के लोगों, மனுஷர் மறக்கலாம், मनुष्य भूल सकता है, நீங்க செய்த நன்மைகளை கூட, आपने किया वो भलाइयों को நீங்கள் भी, செய்த நன்மைக்காக आपने किया वो भलाई के लिए உன்னையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் மறக்க மாட்டேன், मैं अपने सारे जीवन में तुझे नहीं भूलूंगा। அப்படி என்று உன்னுடைய நண்பர்கள் சொல்லலாம், ऐसा अगर आपके दोस्त कह सकते हैं, உங்கள் சொந்தக்காரர்கள் சொல்லலாம், आपके रिश्तेदार कह सकते உங்கள் हैं, உறவினர்கள் சொல்லலாம், आपके सगे लोग कह सकते हैं, நீங்கள் நம்பி இருக்கிற மனுஷர் எல்லாரும் சொல்லலாம். आप भरोसा करने वाले कोई भी व्यक्ति ऐसा कह सकता है, ஆனா அவங்க எல்லாருமே மறந்துருவாங்க. लेकिन वो सब लोग भूल जाएंगे। ஆனா உங்களை மறக்காத இயேசு, लेकिन आपको कभी ना भूलने वाला यीशु, நீங்கள் செய்த நன்மைகளை மறக்கிற மனுஷன் இருக்கிற சூழ்நிலையிலே आपको भूलने वाले मनुष्य रहने की परिस्थिति में நீங்க நன்மை கூட செய்யாமல் தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயும் आप बुराई के बिना अच्छा काम करने के समय भी நம்மை மறவாமல் हमें भूल नहीं जाता ऐसा, நமக்கு நமக்கு உதவி செய்யும்படியாய், हमें मदद करने जैसा, நமக்கு நன்மை செய்யும்படியாய், हमारे लिए भलाई करने நம்மை जैसा, ஆதரிக்கும்படியாய், हमें मदद करने आदर देने के लिए, நம்மை தேற்றும்படியாய், हमें दिलासा देने के लिए, நம்மை பலப்படுத்தும்படியாய், हमें बलवंत करने के நம்முடைய लिए, பலவீனங்களை மாற்றும்படியாய், हमारी निर्बलताओं को दूर करने के लिए, நம்முடைய வியாதிகளை நீக்கும்படியாய், हमारे बीमारियों को दूर करने के लिए, நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த हमारे लिए अपना जीवन को दिया हुआ ஆண்டவராகிய இயேசு हमारे लिए यीशु मसीह நம்மேல் நினைவாயிருக்கிறார். हमारे ऊपर स्मरण रखता है, हमें याद रखता है। ஒருவனை அவன் தாய் மறந்தாலும் अगर पिता माँ भी भूल जाए, நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்ன இயேசு मैं कभी ना भूलूंगा कि कहा हुआ परमेश्वर நம்மை மறவாதபடி हमें कभी ना भूल कर, எந்த சூழ்நிலையிலேயும் चाहे कोई भी परिस्थिति हो, எந்த காலத்திலேயும் चाहे कोई भी समय हो, நம்மை மறவாதபடி हमें कभी ना भूलने वाला, ஓ நம்மேல் அன்பு கூர்ந்தவராக, हमसे प्रेम करने நம்மை वाला, நேசிக்கிறவராக, हमसे प्रेम करने நமக்கு वाला, நன்மை செய்யும்படியாய், हमारे लिए भलाई करने के நம்மை लिए, ஆதரிக்கும்படியாய், हमें आदर करने நமக்கு के लिए, உதவி செய்யும்படியாய் हमें मदद करने के लिए, நம்மேல் நினைவு கூர்ந்திருக்கிறார் தேவ हमें பிள்ளை. स्मरण करते रहता है। தேவ மக்களே, प्यारे परमेश्वर के लोगों, ஒவ்வொருவனை हर एक जन को அவன் தாய் மறந்தாலும் अगर माँ भी भूल जाए, நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொன்ன கர்த்தர், मैं तुझे नहीं भूलूंगा करके कहा हुआ परमेश्वर, ஸ்திரீயானவள் एक माता தன் கற்பத்தின் பாலகன் பிள்ளைக்கு இறங்காமல் अपने गर्भ के बच्चे को भूल जाए, தன் பாலகனை மறப்பாளோ? क्या अपने जन्माए हुए लड़के को भूल அவர்கள் जाए? மறந்தாலோ वो भूल भी जाए, நான் உன்னை மறப்பதில்லை. मैं तुझे ना भूलूंगा। அருமையானவர்களே, प्यारे परमेश्वर के நாம் लोगों, நம்பி இருக்கிற எல்லாரும் நம்மை மறக்கலாம். हम जिस पे भरोसा रखते हैं वो सब हमें भूल सकते हैं। நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும் உங்களை மறக்கடித்திருக்கலாம். आपने किया वो सारी बातें अपेक्षाओं आपको भूल गए होंगे। உங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போகக்கூடிய நிலைமையில இந்த நேரத்திலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். शायद आपकी आशा और सब कुछ टूट गया, ऐसी परिस्थिति में आप होंगे। உங்களை மறவாத இயேசு, आपको कभी नहीं भूलने वाला यीशु, அவர் எப்படி மறவாம இருப்பார்? वो कैसे हमें बिना भूले रहेगा? எப்படி இந்த யோசேப்பை நினைத்தருளினாரோ, जिस प्रकार इस यूसुफ को स्मरण किया, எப்படி இந்த மொர்தெகாயின் மேல் நினைவாய் இருந்தாரோ, कैसे इस मोर्देगाई को स्मरण किया, எப்படி அவர்களை மேன்மைப்படுத்தி किस प्रकार उसे ऊंचा करके, அவர்களுக்கு மட்டுமல்ல केवल उनके लिए नहीं, அவர்களை கொண்டு उनके द्वारा மற்ற அநேகருக்கும் ஜீவ ரட்சனை உண்டு பண்ண முடியாத மேன்மையான பாக்கியத்துக்குள்ளாய் அவர்களை வழி நடத்தினாரோ, बाकी सब लोगों को, उनके साथ जुड़े हुए लोगों को छुटकारा देने के लिए, उनकी रक्षा करने के लिए जैसे चुन लिया, அப்படியே உங்கள் மேல் நினைவாயிருந்து उसी प्रकार आपके ऊपर भी स्मरण உங்களை करता है। மறவாதபடி காத்து आपको बिना भूले संभाले रहकर ஏற்ற
வேளையிலே सही समय पर, சமயம் வரும்போது उसका जब वक्त आएगा, உங்கள் மேல் நினைவாயிருந்து आपको स्मरण करके, உங்களுக்கு நன்மை செய்கிற இயேசு, आपके लिए भलाई करने वाला यीशु, உதவி செய்கிற இயேசு, मदद करने वाला यीशु, ஆதரிக்கிற இயேசு, आदर करने वाला यीशु, சுகமளிக்கிற இயேசு, चंगाई देने वाला यीशु, விடுதலை கொடுக்கிற இயேசு, छुटकारा देने वाला यीशु, நன்மை செய்கிற இயேசு भलाई करने वाला यीशु, உங்களை மறவாமல் आपको बिना भूले உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். आपके ऊपर स्मरण से रहता है, याद से रहता है. உறுதியாய் நம்புவீங்களா? क्या आप निश्चय से भरोसा करेंगे? சோர்ந்து போகாதபடி அவருடைய சமூகத்திலே காத்திருப்பீங்களா? बिना निराश हुए क्या उसके पदस्थान में हम बाट जोएंगे? காலதாமதமானாலும், देर होगा तो भी, சூழ்நிலைகள் மாறினாலும், सारी समस्या बदल के हमारे सामने हो तो भी, நம்மை மறவாத இயேசு, हमें कभी नहीं भूलने वाला यीशु, அவர் மாறாதவராகவே वो இருக்கிறார். कभी नहीं बदलता. தேவ பிள்ளையே, प्यारे परमेश्वर के இந்த लोगों, நேரத்துல इस समय எல்லாரும் இருக்கிற இடத்துல जहाँ जहाँ हम हैं उस जगह में முழங்கால் படியிட்டு, हम अपने स्थानों में घुटने में आकर, உங்க வீடுகளிலே தானே இருக்கிறீங்க, हम अपने घरों में ही நீங்க हैं, அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு, उसी जगह में घुटने में आकर, ஆண்டவரும் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி நினைத்தேன், मैं परमेश्वर मुझे भूल गया करके मैंने सोचा था, ஆனால் लेकिन இப்பொழுதோ अभी என்னை மறவாத இயேசு இருக்கிறார் என்பதை मुझे कभी न भूलने वाला यीशु एक है करके நான் அறிந்தேன், मैं जान நான் लिया, அறிந்திருக்கிறேன். मैं जान लिया. நான் அந்த இயேசுவை உறுதியாய் விசுவாசிப்பேன். मैं अभी यीशु को निश्चय विश्वास करूंगा. இனி நான் அப்படி சந்தேகப்பட மாட்டேன். मैं अभी ऐसा अविश्वास नहीं करूंगा. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி यीशु मुझे मदद करो करके, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீங்களா? क्या परमेश्वर को देखकर आप ஆண்டவரோடு पुकारेंगे? பேசுவீங்க? क्या आप परमेश्वर से बातें करेंगे? ஆண்டவரோடு பேசுவீங்களா? क्या परमेश्वर से हम बातें करेंगे? என்னை மறவாத நேசர் ये मुझे कभी ना भूलने वाला எனக்கு मसीह, இருக்கிறீங்கப்பா. आप है प्रभु. ஆமென் ஜீசஸ். आमीन, ஹalleluya. हालेलुया, எல்லாரும் हालेलुया. ஆண்டவரோடு பேசுங்க. हम सब परमेश्वर எல்லாரும் से बातें ஆண்டவரோடு करेंगे. பேசுங்க. हम परमेश्वर से बातें करेंगे. ஆண்டவரோடு பேசுங்க. परमेश्वर से உங்களை बातें மறவாத இயேசு இருக்கிறார். हमें कभी ना भूलने वाला यीशु உங்களை एक है. மறவாத இயேசு இருக்கிறார். हमें ना भूलने वाला அவரை यीशु एक பற்றிக்கொண்டு है. उसे हम पकड़कर அவரிடத்திலே ஜெபிப்பீங்க. उसके साथ हम प्रार्थना அவரை करेंगे. உறுதியாய் விசுவாசித்து उसके ऊपर हम निश्चय बस विश्वास करके பற்றிக் கொண்டிருப்பீங்கன்னா उसको हम पकड़े रहेंगे तो சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே जल्दी ही உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய், आपको छुटकारा देने वाला, ஜெயம் கொடுக்கிறவராய், आपको जय देने वाला, சுகமளிக்கிறவராய், आपको चंगाई देने वाला, சமாதானத்தை கொடுக்கிறவராய், आपको शांति देने वाला, ஆதரிக்கிறவராய், आपको आदर मान देने உங்களை वाला, आपको ஆசீர்வதிக்கிறவராய், आशीष करने वाला, உங்கள் மேல் தம்முடைய கரத்தை நீட்டிக் आपके கொண்டிருக்கிறார். ऊपर अपना हाथ உங்கள் को लंबा कर மேல் रहा है, தம்முடைய கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். अपना हाथ आपके ऊपर लंबा कर रहा है. ஓ ரிபாலி திபே கரபாலபா, Jesus, Jesus. ரிபாலி திபே கரபாலி திபே நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? எங்களை மறவாமல் நினைத்திருக்கிற நாங்கள் நம்புகிறதற்கு ஒருவர் உண்டு. இந்த உலகம் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறி போகும். ஐயா, தாய் தன்னுடைய பிள்ளைய மறப்பாளா? தாய் மறக்கவே மாட்டா. ஆனால் அவளே சூழ்நிலையின் நிமித்தமாக மறந்து போகிற, கைவிடுகிற சூழ்நிலைகள் வரக்கூடும். ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறீர்களா? ஒரு தேவையோடு காத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் எனக்கு இந்த நன்மை செய்து விட மாட்டாரா என்று காத்திருக்கிறீர்களா? அல்லது மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு நிற்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு, உங்களை அறிந்திருக்கிற தேவன் உண்டு, உங்களை கைவிடாத தேவன் உங்களுக்கு உண்டு. அவரை உறுதியாய் பற்றி கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உம்மை ஆண்டவர்
ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க நீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தாய் மறந்து போகலாம், ஆனால் நீங்க மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலைகள் அப்படிதான்ப்பா இருக்கு ஆண்டவரே. ஒரு தாய் கூட மறந்து போகிற சூழ்நிலைகள் இருக்கிறது ஆண்டவரே. தகப்பன் மனைவியோடு இருக்க முடியாத சூழ்நிலை, ஹல்லேலூயா, தகப்பன் பிள்ளைகளோடு இருக்க முடியாத சூழ்நிலை, கணவன் மனைவியோடு இருக்க முடியாத சூழ்நிலை, மனைவி ஹல்லேலூயா கணவனோடு இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்க முடியாத சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிற மத்தியிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஹல்லேலூயா எது வேணாலும் மாறி போகலாம், ஆனால் நீர் மாறாத நேசராய் எங்களோடு இருந்து வழி நடத்துகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ கிருபை எங்களோடும் எங்கள் சபை மக்களோடும் இந்த நாளில் எங்களோடு இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக இணைந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் நம்பிக்கை கொடுக்கிறதற்காக, நீர் ஒவ்வொரு மக்களையும் வழி நடத்துவீர் என்பதை அந்த மக்கள் இந்த நாட்களிலே உணர்ந்து விசுவாசத்தில் பலப்படுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே எங்கள் விசுவாச மக்கள் ஒவ்வொரு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே எங்கெங்க இருக்கிறார்களோ அந்தந்த இடத்துல தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே அப்பா, ஒரு தீமை அணுகாதபடி உம்முடைய தூதர்களால் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. ஆண்டவரே எங்களுடைய மக்களுடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க. வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது வரும்போது நீங்க கூட இருங்க. தெய்வீக ஆசீர்வாதம் எங்கள் மக்களுடைய வாழ்க்கையில உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம்பா. இந்த வாரம் எங்களுடைய மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். மறுபடி ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற வரை தேவ பிரசன்னம் மாறாத கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு விசை எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்கப்பான்னு கேட்போமா? நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவரே எங்கள் மனுக்குலத்திற்காக மனம் இறங்குங்கன்னு சொல்லாமா? உங்களுடைய கரங்களை பரலோகத்தின் தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மேல் மனம் இறங்குங்கப்பா. பல லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாள் இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்படுகிறாங்க. இந்திய தேசத்துல தான் அதிகமாய் பாதிக்கப்படுகிறாங்க. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து எங்கள் தேசத்துக்கு முற்றிலுமாய் விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிப்போம், பாரத்தோடு ஜெபிப்போம். குடும்பத்தை இழந்து திக்கற்றவர்களாய் நிற்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே நீரே அவர்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் மன்றாடுவோம். எல்லாரும் கேட்போம். நாம் எங்க இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கேட்போம். அநேகர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அநேகர் வேதனையோடு இருக்கிறார்கள், அநேகர் தங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே நீரே சமாதானத்தின் தேவ, நீரே சுகம் தருகிற தேவ. நம்முடைய தேசம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் ஜெபிப்போம். மனுக்குலத்தின் மேல் ஆண்டவரே நீர் மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய மனுக்குலத்தின் மேல் மனம் இறங்குங்க. எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்கப்பா, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. விசேஷமாய் அநேக ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், அநேக விசுவாச மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போமா? தெய்வீக சுகமாக்கும் கரம் ஊழியக்காரர்களை தொடட்டும். தெய்வீக சுகமாக்கும் கரம் விசுவாச மக்களை தொடட்டும். ஆண்டவரே இந்த வேளையில தெய்வீக சுகம் ஒவ்வொரு மக்கள் மேலும் இறங்குகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பாதத்திலே மன்றாடுகிறோம் அப்பா. ஆனாலும் எங்களுடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவ சித்தம் மாத்திரமே பரிபூரணமாய் நிறைவேற்றப்பட பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே சீக்கிரத்தில் சூழ்நிலைகள் சரியாகி நாங்கள் கூடி எங்கள் தேவனை ஆண்டவரே ஒரே இடத்துல தேவாலயத்திலிருந்து ஆராதிக்கக்கூடிய தருணங்களை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
தேவ சமாதானம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் மக்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. ஒரு நன்மை குறைபடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியானவைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.